ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் இந்த ஓப்போ உடைய ரெனோ சீரிஸ்க்காக கண்டிப்பாக எல்லாருமே அவளா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ரெனோ சீரிஸ்ல இருந்து அடுத்து ஓப்போ ரெனோ 9 and 9 ப்ரோ அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிட்டைல் பாக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த லைவ் இமேஜே நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றின டீடைல்ஸும் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பற்றின டீடைல்ஸ் எல்லாம் சேர்த்து தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஓப்போ ரெனோ 9 சீரிஸை பற்றி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஓப்போ ரெனோ 9 சீரிஸ் உடைய அந்த ரிட்டைல் பாக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த லைவ் இமேஜே ஒரு பர்சன் கையில் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு இமேஜே இப்போ இன்டர்நெட்ல லீக் ஆயிருக்கு. அந்த வகையில் இந்த ஓப்போ ரெனோ 9 சீரிஸ் ரொம்பவே கூடிய சீக்கிரம் நம்ம கிட்ட வந்துடும், லான்ச் ஆயிடும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்பவே கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண தான் போறாங்க. அண்ட் அது கூட இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தின டீடைல்ஸும் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த டீடைல்ஸை பத்தி நாம கம்ப்ளீட்டா இப்போ நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான ப்ராசஸர் என்ன அப்படின்றத ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல ஓப்போ ரெனோ 9 இந்த ஸ்மார்ட் போன் ஸ்னாப்டிராகன் 778G அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸரை பேக் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி ஓப்போ ரெனோ 9 ப்ரோ இந்த ஹையர் வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ல Dimensity 8100 Max அப்படின்ற இந்த சிப்செட் பேக் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது ஓப்போ ரெனோ 9 ப்ரோல ஓப்போ ரெனோ 8 ப்ரோல இருந்து பெருசா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஓப்போ ரெனோ 8 ப்ரோ அந்த ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு இதே MediaTek Dimensity 8100 Max அப்படின்ற சிப்செட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்க இந்த ஓப்போ ரெனோ 9 ப்ரோல ப்ராசஸர் வைஸ் எந்த ஒரு அப்கிரேடேஷனும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் படி நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. பட் ஓப்போ ரெனோ 9 ஸ்னாப்டிராகன் 778G கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஓப்போ ரெனோ 8ல பார்த்தோம்னா Dimensity 1300 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்னாப்டிராகன் 778G அப்படின்ற சிப்செட். பட் இருந்தாலும் எனக்கு ஸ்னாப்டிராகன் சிப்செட் கிட்ட இருந்து ஓப்போ கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த ஓப்போ ரெனோ 9 மேபி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இருந்தாலும் ஏன் ஓப்போ ரெனோ 8 சீரிஸ்ல இருந்து இங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டவுன் கிரேட் பண்றாங்க அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி ஓப்போ ரெனோ 9ல ஸ்னாப்டிராகன் 778G அண்ட் ஓப்போ ரெனோ 9 ப்ரோல Dimensity 8100 Max அப்படின்ற இந்த சிப்செட் தான் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் 8 சீரிஸ்ல இருந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி தான் இந்த 9 சீரிஸை லான்ச் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸருக்கு அடுத்தபடியா இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப்பை பத்தின சில லீக்ஸும் வந்திருக்கு. அந்த வகையில் ஓப்போ ரெனோ 9 இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி சப்போர்ட்டிவ் கேமராவை பத்தின பெரிய டீடைல் எல்லாம் இங்கே இல்லை. பட் மோஸ்ட்லி 8 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பிரைமரி கேமராவில் என்ன சென்சார் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த டீடைல்ஸுமே இப்போதைக்கு இந்த ஓப்போ ரெனோ 9 ஸ்மார்ட் போன்ல நமக்கு கிளியரா கிடைக்கல. 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் இப்போதைக்கு லீக்ஸா நமக்கு வந்திருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் ஓப்போ ரெனோ 9 ப்ரோ இந்த ஸ்மார்ட் போன்ல பார்த்தோம்னா இங்க 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்க போகுது. அண்ட் இந்த கேமரா சோனி IMX 766 இந்த சென்சாரோட பேக் பண்ணி ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கேமரா வைஸுமே ஓப்போ ரெனோ 8 சீரிஸ்ல இருந்து இந்த ஓப்போ ரெனோ 9 சீரிஸ்ல எந்த ஒரு அப்கிரேடேஷனும் இருக்க போது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இந்த லீக்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா ஓப்போ ரெனோ 8 சீரிஸ்லயும் இதே மாதிரியான கேமரா செட்டப் தான் கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஓப்போ ரெனோ 8ல நமக்கு அதே சோனி IMX 766 சென்சாரோட அந்த கேமரா கொடுத்துருந்தாங்க. பட் இங்க அந்த பிரைமரி கேமரா ஓப்போ ரெனோ 9ல என்ன சென்சார் அப்படின்ற டீடைலே இப்போதைக்கு நமக்கு வரல. அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் வைஸ் ஓப்போ ரெனோ 8 சீரிஸ் மாதிரி தான் இந்த ஓப்போ ரெனோ 9 சீரிஸும் இப்போதைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக்ஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் இப்போதைக்கு ஓப்போ ரெனோ 9 சீரிஸ்ல இருக்கக்கூடிய லீக்ஸா நமக்கு வந்திருக்கு. ப்ராசஸர் அண்ட் கேமரா டீடைல்ஸ் மட்டும் தான் மெயினா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸா இருக்கு. மற்றபடி மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் டிஸ்ப்ளே மாதிரியான ஃபீச்சர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் லீக்ஸா எதுவுமே நமக்கு வரல. பட் ஒரு சில ரூமர்ஸ் இருக்கு. அந்த ரூமர்ஸ் படி இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கண்டிப்பா AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளே அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ஓப்போ ரெனோ 9 அண்ட் 9 ப்ரோவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஓப்போ ரெனோ 8ல பார்த்தோம்னா 8ல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 8 ப்ரோல தான் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க AMOLED டிஸ்ப்ளேவோட. பட் இங்க இந்த வாட்டி ஓப்போ ரெனோ 9 சீரிஸ்ல ரெண்டு ஸ்மார்ட் போனுமே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும் அப்படின்ற மாதிரியான சில ரூமர்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. இது லீக்ஸ் கிடையாது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது இங்க 5000 mAhக்கான பேட்டரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ஓப்போ ரெனோ 9 and 9 ப்ரோ ரெண்டுலயுமே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பத்தின பெரிய இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இல்ல. பட் ஆனா ஃபாஸ்ட் சார்ஜிங்ல கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில ரூமர்ஸ் தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஓப்போ ரெனோ 8 சீரிஸ்ல பார்த்தோம்னா 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான்
தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி Oppo Reno 9ல ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மோஸ்ட்லி 100 வாட்ஸ் இல்லைனா 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அப்படின்னாலும் Oppo Reno 8 சீரிஸ்லேருந்து 9 சீரிஸ்க்கு பெருசாக ஸ்பெசிஃபிகேஷனில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் எந்த ஒரு அப்கிரேடேஷனும் பண்ணலை. அதனால் கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தே ஆகணும் அப்படின்றதுனால மோஸ்ட்லி இங்கே 120 வாட்ஸ்க்கான சார்ஜரை நம்ம இந்த Oppo Reno 9 சீரிஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக எப்பவும் போல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காமனாக இந்த Oppo Reno 9 சீரிஸ்லையும் நமக்கு இருக்கும். அண்ட் இந்த Oppo Reno 9 சீரிஸ்க்கான பிரைஸ் செக்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்றதும் இப்போதைக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைஸ் டீடைல்ஸை பற்றின பெரிய லீக்ஸ் எதுவுமே இப்போதைக்கு நமக்கு இல்லை. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சில லீக்ஸை வச்சு பார்க்கும்போது Oppo Reno 8 சீரிஸ்ல இருந்து இந்த Oppo Reno 9 சீரிஸ்க்கு பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இருக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் ஆல்மோஸ்ட் Oppo Reno 8 சீரிஸ்ல இருந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி பிரைசிங்லையும் வித்தியாசம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் பர்சனலி எதிர்பார்க்குறேன். பட் எக்ஸாக்டா எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் படி, இந்த லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி என்ன பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு Oppo Reno 9 சீரிஸை மார்க்கெட்டில் எடுத்துட்டு வந்தா கரெக்டாக இருக்கும், எந்த செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தா நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்ற உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிடுங்க.